அருளினால் ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் திருளலாம். சிவனை ஞானச் செய்தியால் சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க கண்டு வாழலாம். பிறவி மாயா இருளெல்லாம் இருக்கலாகும், அடியாரோடு இருக்கலாமே. கடந்த பாடலில் இறைவனுடைய இயல்பை நான்மறையால் சொல்ல முடியாது, நாராயணனால் சொல்ல முடியாது, நான்முகனால் சொல்ல முடியாது, அளவையாலும் சொல்ல முடியாது, வாக்கால் மனத்தாலும் சொல்ல முடியாது என பாடினார் ஆசிரியர். அதை கேட்ட நாத்திகர்கள் இப்படி எதனாலும் கூற முடியாத ஒரு பொருள் இல்லை என்பதாய் முடியும், இறைவன் இல்லை எனச் சொல்லுங்கள் என சொல்ல அதற்கு பதில் சொல்லும் விதமாக அமைந்தது இந்த பாடல். இந்த பாடலில் இறைவனுடைய இயல்பை எதனால் சொல்ல முடியும், உணர முடியும் என பாடியிருக்கின்றார். முதலிலே ஆகமத்தால் அறிய முடியும் என பாடுகின்றார். கடந்த பாடலில் வேதத்தால் அறிய முடியாத இறைவனுடைய இயல்பை எப்படி ஆகமத்தால் அறிய முடியும்? வேதம் ஆகமும் இரண்டும் இறைவன் அருளிய நூல். அப்படி இருக்க வேதத்தால் உணர முடியாததை ஆகமத்தால் எப்படி உணர முடியும்? வேதமொடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல், போதும் பொதுவும் சிறப்பு என்று உண்டு என்பார் திருமூலர். அதாவது வேதம் என்பது பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதம் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை யாகத்தால் வழிபட வேண்டும், வேள்வியால் வழிபட வேண்டும், கடுமையான தியானத்தால் வழிபட வேண்டும் என சொல்வது வேதம். ஆனால் ஆகமம் எட்டாத உயரத்தில் இருக்கின்ற இறைவனை எல்லோருக்கும் எட்டும்படி கோவிலில் வைத்து வழிபட சொல்லித் தருவது ஆகமம். இன்று நாம் வழிபடுகின்ற எல்லா சிவாலயங்களும் எல்லா கோவில்களும் 28 ஆகமங்களின் அடிப்படையில் அமைந்ததுதான். ஆகமத்தின் அடிப்படையில் சிவலிங்கத்தை எங்கே ஸ்தாபிக்க வேண்டும், எப்படி அதற்கு பூஜை செய்ய வேண்டும், ஒவ்வொரு இடத்தில் பலிபீடம் எங்கே அமைக்க வேண்டும், கொடிமரம் எங்கே வைக்கப்பட வேண்டும், மற்ற மூர்த்தங்கள் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்ற எல்லா வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லித் தருவது ஆகமம். அது மட்டுமல்ல, வேதம் என்பது எல்லாராலும் படிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக மட்டுமே வேதம் பயன்படும். ஆனால் ஆகமம் அப்படி அல்ல, யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். எந்த நிலையில் இருப்பவர்களும் ஆகமத்தை கற்றுக்கொள்ள முடியும். அரசனும் கற்றுக்கொள்ளலாம், ஆண்டியும் கற்றுக்கொள்ளலாம், படித்த பண்டிதர்களும் கற்றுக்கொள்ளலாம், ஒரு படிக்காத வேடனும் கற்றுக்கொள்ளலாம். எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் ஆகமம் பயன்படும். அது மிக எளிமையாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிமுறையில் இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்லி தருவது ஆகமம். நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரலாறே அதற்கு சான்று. அதனால்தான் ஆகமம் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. வேதத்தை இந்த உலக இன்ப வாழ்க்கைக்காகவும் பொன் பொருள் குழந்தைகள் என எல்லா உலக வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்தலாம், மேலுலக இன்பத்திற்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் ஆகமம் இறைவனுடைய திருவடியை அடைவது எப்படி என்பதை மட்டுமே பேசும். அதனால் அது சிறப்பானது. வேதம் இறைவனை இதுவல்ல 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 என எதிர்மறையாகவே சுட்டிக்காட்டும். ஆனால் ஆகமம் இறைவனை இது இறைவன், இது இறைவன், இவன் இவன் என சுட்டிக்காட்டும். அப்படி எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பதனால்தான் வேதத்தால் உணர முடியாத இறைவனுடைய இயல்பை ஆகமத்தால் உணர முடியும் என பாடியிருக்கின்றார். இந்த 28 சிவ ஆகமங்களின் சாரம்தான் நாம் படிக்கப் போகின்ற இந்த நூலின் சாரமாக இருக்கின்றது. இந்த நூலை யார் கற்றாலும் அவர்களுக்கும் இறைவனுடைய இயல்பை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி யார் கற்றாலும் உணர்ந்து கொள்ள முடியுமா? அதை எப்படி கற்பது என்றால், அதற்காகத்தான் சுவாமிகள் இந்த பாடலை ஆரம்பிக்கின்ற போது அருளினால் ஆகமத்தே அறியலாம் என பாடியிருக்கின்றார். அருள் என்பது ஞானமடைந்த தேசியரிடம் இந்த நூலை உபதேசமாக கேட்க வேண்டும். அப்படி உபதேசமாக கேட்ட பொழுதே ஞான நிலையே, முக்தி நிலையே, இறைவனுடைய இயல்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தாயுமான சுவாமிகளுக்கு அவருடைய குரு மௌன குரு இந்த சிவஞான சித்தியாரைத்தான் மௌனமாக உபதேசித்தார் என பாடியிருக்கின்றார். அவர் கேட்ட மாத்திரத்திலே அந்த முக்தி இன்பத்தை அனுபவித்ததையும் பாடியிருக்கின்றார்.
நம்மளுடைய ஆதீனத்தில் பல குருமார்கள் உபதேசமாக கேட்ட அளவிலே முக்தி இன்பத்தை அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் பக்குவமுடைய ஆன்மாக்கள். எல்லோரும் அவ்வளவு பக்குவமுடைய ஆன்மாக்கள் என சொல்ல முடியாது. அப்படி பக்குவம் இல்லாத ஆன்மாக்களும் இந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமிகள் இந்த நூலின் தொடக்கத்தில் அளவை இலக்கணம் என்ற ஒரு பகுதியை அமைத்திருக்கின்றார். அந்த அளவை நூலாலும் இறைவனுடைய இயல்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கடந்த பாடலில் இறைவனுடைய இயல்பை அளவையால் உணர முடியாது என சொன்னார். ஆனால் இந்த பாடலில் அளவையாலும் இறைவனுடைய இயல்பை உணர முடியும் என சொல்வதற்கு காரணம், அளவை நூல் என்பது, தர்க்க நூல் என்பது இறைவனுடைய இயல்பை உணர்வதற்காக, அனுபவமாக உணர்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அந்த அளவை நூலை நம்முடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது. அந்த தர்க்க நூலை அறிவுத்திறமைக்காக பயன்படுத்தினால் அது ஒரு ஆணவத்தை உண்டாக்கிவிடும். அந்த ஆணவமே நமக்கு இறைவனுடைய இயல்பை உணர முடியாமல் செய்துவிடும். அதனால்தான் சுவாமிகள் இதை ஒரு ஞான குருவிடம் உபதேசமாக கேட்க வேண்டும். அதுவும் ஞானமடைந்த அனுபவமுடைய ஞான ஆசிரியரிடம் இதை உபதேசமாக கேட்க, அவர் உபதேசிக்கும் பொழுதே நாம் முக்தி இன்பத்தை அனுபவிக்கலாம். பக்குவம் இல்லை என்றாலும் இந்த அளவை முறையினால் இறை இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம். இந்த அளவையால் இறைவனுடைய இயல்பை நாம் சிந்திக்க சிந்திக்க நம் அறிவில் உள்ள மயக்கம் நீங்கும். மயக்கம் என்பது எது நித்திய பொருளோ அதை அனித்தியமாக நினைப்பது, எது உண்மை பொருளோ அதை பொய்யாக நினைப்பது, விபரீதமாக நினைப்பது. இந்த உடலும் உலகமும் அழியக்கூடிய பொருள். ஆனால் நாம் இந்த உலகமும் உடலும் நிலையான பொருள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உயிரும் இறைவனும் நித்திய பொருள், என்றும் அழியாத பொருள். ஆனால் இந்த உயிரும் இறைவனும் அழியக்கூடிய பொருள் இல்லை என்ற நம்பிக்கையும் நம்மிடம் உண்டு. இப்படி எது நித்திய பொருளோ அதை அனித்தியமாகவும், எது அனித்திய பொருளோ அதை நித்தியமாகவும் நினைப்பது தான் இந்த மயக்கம். இறைவனை பற்றி அளவையினால் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய அறிவில் உள்ள மயக்கம் நீங்கும். அந்த அறிவில் உள்ள மயக்கத்திற்கு காரணம் நம்மிடம் உள்ள ஆணவ மலம். அந்த ஆணவ மலமே நம்மளுடைய பிறப்பிற்கும் காரணமாக இருக்கின்றது. நாம் சேர வேண்டிய பொருள் எது, நாம் சார்ந்திருக்கின்ற பொருள் எது என்ற தெளிவு பிறக்கும். நாம் சார்ந்திருக்கின்ற பொருள் இந்த உலகம், நாம் சேர வேண்டிய பொருள் இறைவன். அளவையால் இறைவனுடைய இயல்பை சிந்திக்க சிந்திக்க நாம் சார்ந்திருக்கின்ற உலகப்பற்றை நீக்கி இறைவனை நாம் சார்ந்திருப்போம். இறைவனுடைய இயல்பை சிந்திக்க சிந்திக்க நம் அறிவில் உள்ள மயக்கம் நீங்கி சிவஞானம் வெளிப்பட்டு தோன்றும். வெளிப்பட்டு தோன்றினால், விளங்கி தோன்றினால் பிறவிக்கு காரணமான அந்த ஆணவ மல இருளும் நம்மை விட்டு நீங்கும். உலகப்பற்றை விட்டு சிவத்தை சார்ந்திருப்பதே முக்தி. அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலே இருக்க வேண்டும். அந்த சிவ சிந்தனை நம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால், உலகப்பற்று நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் அடியாரோடு இருக்க வேண்டும். அடியாரோடு இருந்தால் இந்த உலகப்பற்று நம்மை பாதிக்காது. அதனால்தான் மாணிக்கவாசகர் அடியார் உந்தன் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என பாடினார். முக்தி அடைய வேண்டும், வீடு பேர் அடைய வேண்டும். அதற்கு சைவத்தில் மிக முக்கியமாக சொல்வது குரு லிங்க சங்கம வழிபாடு. லிங்க வழிபாடு என்பது சரியை கிரியை யோக வழியில் நிற்பது. அது நம் முக்தி இன்பத்திற்கு வாயிலாக இருக்கின்றது. குரு வழிபாடு என்பது நமக்கு அந்த ஞானத்தை தந்து இறைவனுடைய இயல்பை உணர்த்துவது. சங்கமம் என்பது அடியாரோடு இருந்து அந்த முக்தி இன்பத்தை பெற்ற நாம் மீண்டும் அதிலிருந்து மாறிவிடாமல் இருப்பதற்காக அந்த லிங்க வழிபாடு முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இந்த பாடலில் பாடியிருக்கின்றார். அருளினால் ஆகமத்தை அறியலாம், அளவையினாலும் தெரியலாம். அப்படி அளவையினால் தெரிந்து கொண்ட இறைவனுடைய இயல்பை நாம் சிந்திக்க சிந்திக்க சிவஞானம் விளங்கி தோன்றும். அப்படி சிவஞானம் விளங்கி தோன்றினால் நம் அறிவில் உள்ள மயக்கம் நீங்கும். அந்த மயக்கம் நீங்கவே நம்முடைய பிறவி துன்பமும் நீங்கும். அந்த பிறவி துன்பம் நீங்கவே நமக்கு முக்தி இன்பமும் அனுபவிக்க முடியும். அடியாரோடு இருக்கலாமே என பாடியிருக்கின்றார். இந்த அளவிலே பாயிரத்தை முடித்து சிவத்தை சிந்திப்பதற்காக அளவை இலக்கணம் என்ற பகுதியையும் சுவாமிகள் அருளி இருக்கின்றார்.
அடுத்த பாடலில் அளவை இலக்கணத்தை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கும்.